அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, இஃப்தார் ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் தாங்க செய்ய போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கேரட் ஜூஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கேரட் ஜூஸ் நீங்கள் ஒன்று குடித்தா போதுங்க இஃப்தாரில், அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு ஒரு 2 ஏலக்காய் அதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பாலை நம்ம வந்து எடுத்துக்கணும். நீங்கள் பால் வந்து இந்த ஜூஸுக்கு நீங்கள் வந்து திக்காக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன், பசும்பால் சேர்த்து செய்கிறது இல்லைங்க. அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் சேர்த்து பாலை வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஃபில்டர் பண்ணி நான் வந்து எடுத்துகிற போகிறேன். பாருங்கள், ஒரு அரை மூடி தேங்காய்க்கு எனக்கு இந்த அளவுக்கு பால் வந்துச்சுங்க. பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேங்க. ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேர் இல்லாட்டி ஒரு 5 பேர் கூட நீங்கள் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக நீங்கள் வந்து குடிக்கலாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த வெயில் நேரத்தில் கேரட் வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நமக்கு வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெயிலில் உங்களுக்கு வந்து நல்ல பொலிவு கொடுக்குங்க ஃபேஸும். தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கேரட் சீவிர கட்டையில் வச்சு நல்லா சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் சீவிட்டு நீங்கள் வந்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத நம்ம வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துலாம். நீங்கள் வந்து அரிஞ்சு போட்டு செஞ்சிங்கன்னா ஒன்று நடுவில் உங்களுக்கு வந்து கட்டிகள் இருக்கும், வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுங்க. கொஞ்சமாக நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபில்டர் பண்ணிடுறேன் ஒரு மிக்சிங் பவுலில். பாருங்கள், ஒரு டம்ளர் இல்லாட்டி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, கொஞ்சம் கூட விடாத நீங்கள் வந்து கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த சக்கை எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 10க்கு மேலே ஒரு பாதாம் பருப்பு இருக்குங்க. ஒரு 10-12 இருக்கும். நான் வந்து பாதாம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருந்ததை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதை வந்து இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ அதோடய ஒரு 5 முந்திரி பயிர் இருக்கும், அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து சேர்த்து நல்லா கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அரைச்ச பாதாம் முந்திரி எடுத்து நம்ம அந்த கேரட் ஜூஸில் ஊற்றிடலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலையும் நான் அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து சப்ஜா சீட்ஸ் 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்ததை அதையும் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு கப்பு நம்ம ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கேரட் ஜூஸு. நம்ம ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை வந்து வேக வச்சு நான் வந்து செஞ்சுருப்பேங்க. அப்படியே சில்லுன்னு எடுத்து டம்ளரில் ஊற்றி 2 ஐஸ் கட்டி போட்டு அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான கேரட் ஜூஸ் தான் இது. இந்த வெயில் நேரத்தில் இந்த கேரட்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நாங்கள் பழம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துட்டுனா உடம்பும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஃபேஸும் நல்லா வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.